வணக்கம். வேர்ல்ட் என்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். கிரிமியாவை ரஷ்யாவுடன் இணைக்க ட்ரம்ப் ஆதரவை கோரும் புட்டின். ரஷ்யா பாகிஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சி. ட்ரம்ப் உத்தரவில் மூடப்படும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ட்ரம்பின் ஏற்பாட்டில் உக்ரைனில் மட்டுப்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம். காசாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதல். இனி விரிவான செய்திகள். கிரிமியா உள்ளிட்ட 4 உக்ரைனிய பகுதிகளை ரஷ்யாவுடன் இணைப்பதை சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என்று ரஷ்யா விருப்பம் வெளியிட்டுள்ள நிலையில் அதனை செயற்படுத்தும் திட்டம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆராய்ந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யா உக்ரைன் யுத்த நிறுத்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள கிரிமியாவை அதன் ஒரு பகுதியாக அங்கீகரிப்பது குறித்து இந்த நகர்வு முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதியும் 30 நாள் யுத்த நிறுத்தம் குறித்து தொலைபேசி மூலம் பேச்சுக்களில் ஈடுபட்ட நிலையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் விமானத்தில் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார். சொத்துக்களை பிரிப்பது குறித்து ஏற்கனவே பேசியுள்ளனர். இதன் போதுதான் காணி மற்றும் வலுசக்தி திட்டங்கள் குறித்து புட்டினுடன் சிறப்பாக விவாதிக்க உள்ளதாக ட்ரம்ப் முன்னதாக தெரிவித்திருந்தார். எனினும் வெள்ளை மாளிகை இது தொடர்பில் இறுதி முடிவை எடுக்கவில்லை. கிரிமியாவை உக்ரைனின் ஒரு பகுதியாக சர்வதேச அளவில் அங்கீகரித்துள்ள நிலையில் இராணுவ வழிமுறைகள் மூலம் ரஷ்யா மீண்டும் அதனை கைப்பற்ற முடியுமா என்று நிபுணர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எனினும் கிரிமியாவை ரஷ்யா அடைவதற்கு பல ராஜதந்திர முயற்சிகள் தேவைப்படும் என்று ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி கடந்த ஆண்டு ஒப்புக்கொண்டார். ஆனால் ரஷ்யா அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானும் ரஷ்யாவும் கடற்படை சார்ந்த கூட்டு பயிற்சியில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். இந்த கூட்டு பயிற்சிக்காக ரஷ்யா கடற்படை சார்பில் 3 போர்க்கப்பல்கள் மற்றும் ஒரு டேங்கர் கப்பல்கள் ஆகியவை பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 கப்பல்களும் பாகிஸ்தானின் கடற்படை கப்பல்களுடன் சேர்ந்து போர் பயிற்சியை நடத்த உள்ளன. கராச்சிக்கு சென்ற கப்பல்களுக்கு பாகிஸ்தான் கடற்படை மற்றும் அங்குள்ள ரஷ்ய தூதரக அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் கடற்படை கப்பல்கள் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதோடு ரஷ்ய கடற்படை கப்பல்களின் இந்த வருகை என்பது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் சிறந்த மைல்கல்லாகவும் பாதுகாப்பு சார்ந்த ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையிலும் உள்ளது என்று கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவை தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி சேவை செயல் இழக்கும் நிலை உருவாகியுள்ளது. அமெரிக்க அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் இயங்கும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி சேவை தனக்கு எதிரானது, தீவிரமான போக்கு கொண்டது என குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப் அதனை செயலிழக்க செய்யும் உத்தரவில் கைச்சாத்திட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த உத்தரவு வரி செலுத்துவோர் இனி தீவிர பிரச்சாரங்களுக்கு அடிமையாகாமல் இருப்பதை உறுதி செய்யும் என தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகை தனது அறிக்கையில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவை விமர்சித்து அரசியல்வாதிகள், வலதுசாரி ஊடகங்கள் கருத்துக்களை இணைத்துக் கொண்டுள்ளது. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா 2ஆம் உலக யுத்தத்தின் போது நாஜிகளின் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வானொலி சேவையாக உருவாக்கப்பட்டது. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி சேவை ஒரு வாரத்திற்கு சர்வதேச அளவில் மில்லியன் கணக்கான மக்களை சென்றடைவதாக அது தெரிவிக்கின்றது. இதேவேளை வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலியின் 1300 பணியாளர்களுக்கு சம்பளத்துடன் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போரில் எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு இலக்குகளுக்கு எதிரான தாக்குதல்களை உடனடி இடைநிறுத்தம் செய்ய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோர் ஒரு நீண்ட தொலைபேசி அழைப்பின் போது ஒப்புக்கொண்டனர். ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி அமெரிக்க நிர்வாகம் அழுத்தம் கொடுக்கும் ஒரு பெரிய அளவிலான 30 நாள் போர் இடைநிறுத்தத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. வெள்ளை மாளிகை இதை அமைதிக்கான இயக்கத்தின் முதல் படியாக விவரித்தது. அடுத்தடுத்த கட்டங்களின் பின் இறுதியில் கருங்கடலில் ஒரு கடல்சார் போக்கு நிறுத்தம் மற்றும் போருக்கு ஒரு முழுமையான மற்றும் நீடித்த முடிவு ஆகியவை அடங்கும் என்று நம்புகிறது. ட்ரம்ப் மற்றும் புட்டின் இடையே அழைப்பு வந்து சிறிது நேரத்திலேயே உக்ரைன் விமான தாக்குதல் எச்சரிக்கைகள் ஒலித்தன. அதைத் தொடர்ந்து உக்ரைனிய நகரங்களின் வெடிப்புகள் கேட்க தொடங்கின. மட்டுப்படுத்தப்பட்ட போர் நிறுத்த திட்டங்களுடன் உக்ரைன் உடன்படுகிறதா என்பது உடனடியாக தெரியவில்லை. உக்ரைனிய அதிகாரிகள் இந்த மாத தொடக்கத்தில் சவுதி அரேபியாவில் அமெரிக்க தூதுக்குழுடனான சந்திப்பில் கருங்கடல் மற்றும் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துவது மற்றும் கைதிகளை விடுவிக்கும் போர் நிறுத்தத்தை முன்மொழிந்தனர். ட்ரம்ப் தனது தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பதிவிட்ட போது, அனைத்து எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொண்டோம். ஒரு முழுமையான போர்
போர் நிறுத்தம் மற்றும் இறுதியில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான இந்த மிக பயங்கரமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரைவாக செயற்படுவோம் என்ற புரிதலுடன் தொலைபேசி அழைப்பை முடித்தோம் என்று குறிப்பிட்டார். இஸ்ரேலிய IDF படைகள் காசா மீது நடத்திய விமான தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 400-ஐ கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஜனவரி மாதம் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் காசா மற்றும் லெபனானின் தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அத்துடன் காசா மற்றும் இஸ்ரேலில் இருதரப்பும் பணைய கைதிகளை விடுவித்து வந்தன. அந்த வகையில் இன்னும் சில நாட்களில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்க உள்ள நிலையில் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களில் 400க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதுடன் 660க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக பாலஸ்தீன தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இந்த தாக்குதல்களில் காசாவின் துணை உளவுத்துறை அமைச்சர் மஹ்மூத் அபு அப்பாவும் கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்து பதிவிட்ட இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு, காசா பயண கைதிகளை விடுவிக்காதே இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜனவரி 19 போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து காசா பகுதியில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது.